ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இதை பரதேசி பைய சாட்டா வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கான். தளபதியை பற்றி அவன் சேனலில் ரொம்ப அநாகரிகமாக பேசிகிட்டு இருக்கான். சினிமாவில் நடிகைகள் பின்பகுதியை பிடித்தார் அப்படின்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான். அவன் தலைவர் மட்டும் என்ன விஜயலட்சுமிகிட்ட போய் என்ன பண்ணிட்டுருந்தாரான், அதெல்லாம் கேட்டால் பச்சையாக கேட்கலாம். எல்லாம் விட்டு இங்கே கிழிச்சிட்டு இருக்காங்க, கிழிச்சவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ பதிவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்கான், சீமான ரஜினி சந்தித்ததை அவர் சங்கினா இவர் என்ன சொங்கியா அப்படின்னு கேட்டிருக்கான். அதை பாருங்கள், பார்த்துட்டு பேசுவோம். சீமானந்தன் போய் ரஜினிகாந்தை பார்த்ததே சங்கித்தனம்னா, விஜய் மோடியை போய் பார்த்தாரா அது என்ன சொங்கித்தனமா? அது சங்கியும் சொங்கியும் போடலாமா? அது சரியா வருமா? இப்போ இந்தியாவிலே வந்து சங்கிகளுடைய சங்கி ஹோல் பவர் 3ன்னு சொன்னா அது மோடி தான். அவரை போய் எதுக்கு வந்து விஜய் போய் பார்த்தாப்ல? மோடிஜி பவுத் அச்சாகே சூப்பர்ஜி அப்படின்னு எதுக்கு பார்த்தாப்ல? மோடிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? மோடி இந்த தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது கொண்டு வரப்படாரா? இல்ல விஜய் எதுவும் பேசி மோடிகிட்ட சொல்லி எது நல்லது செய்ய வந்தாரா? இல்ல விஜய் இப்போ எதுக்கு சந்திச்சாரு? விஜய் போயிட்டு சினிமாவில் நடிக்கும் போது எதுக்கு மோடியை சந்திக்கணும்? மோடிக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? கருத்தியம் ரெண்டும் ஒரே கொள்கையா, ஒரே கோட்பாடா? ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒண்ணு கிடையாது. மோடி பிரதமர் ஆளுக்கு வாழ்த்து சொல்லாரு, மோடி பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லாரு. நேரடியா மோடியோடு ஏதோ ஒரு வகையில தன்னுடைய ராஜ விசுவாசத்தை விஜய் காட்ட. இவர் சீமான சங்கினா இவர் என்ன சொங்கியான்னு கேட்டிருக்காரு. அது மோடியை போய் சந்திச்சார்ந்துருக்காரு. இதே ஒரு தவறான செய்தி. 2014 மோடி அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டு சுற்றுப்பயணம் வர்றார். அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களை பார்த்துருக்காரு. பார்த்து பல தலைவர்களை பார்த்துட்டு கடைசியாக வந்து விஜயை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவராக விருப்பப்பட்டு விஜயை போய் சந்தித்தது. விஜய் ஒன்றும் போய் மோடியை ஒன்றும் சந்திக்கலை, மோடியாக போய் விஜயை சந்தித்தது. இதே தெரியல, நீ ஏதாவது ஒரு கட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு சேனல் வச்சு பேசிகிட்டு இருக்க, கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்க, ஒன்றும் தெரியாமல் பேசிட்டா டம்முன்னு கையை வச்சு பேசிட்டா நீங்களாம் நான் பெரிய ஆளா? சாரி, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து அவரை போய் சந்தித்தார், இவருக்கு போய் அவர்கிட்ட அடிமையாக இருக்கார், இப்படி இருக்கார் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் எங்களுக்கு இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் தான் போய் ரஜினி காலில் போய் உண்டுத்தீங்க வேறு வழி இல்லாமல். இப்போ அடுத்த ஒரு வீடியோவில் என்ன பேசியிருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 மதமும் எனக்கு ஏற்புடையதா, எந்த மதத்துக்கும் நான் எதிரி கிடையாது, எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை நான் எதிரானவன் இல்லை அப்படிங்கிறத விஜய் பிரகடனப்படுத்தார். இந்த இடத்துல விமர்சனம் வந்துருக்குது. என்னன்னா, இந்துக்களுடைய ஒரே நம்பிக்கை பகவத்கீதை மட்டும்தானா? நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு குரானை காட்டினது சரி, இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பைபிளை காட்டினது சரி, தமிழர்களுக்கு மறைநூலாக திருவள்ளுவர் இருக்க, அந்த வள்ளுவருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு நீங்க அந்த வள்ளுவரைத்தானே முதன்மைப்படுத்திருக்கணும். அந்த திருக்குறளை தானே உங்க கட்சிக்காரங்க கொடுக்க வாங்கிக்கணும். அதை ஏன் வாங்கல? வள்ளுவருக்கு தமிழன்னைக்கு செலவு வச்சீங்க, வேலுநாச்சியாருக்கு செலவு வச்சீங்க, காமராஜருக்கு செலவு வச்சீங்க, கட்டோடு வச்சீங்க, அஞ்சலை அம்மாளுக்கு வச்சீங்க. வள்ளுவருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கோட்பாட்டை சொன்ன வள்ளுவருக்கு எந்த இடத்துலையுமே நீங்கள் ஏன் பதாகை வைக்கவில்லை என்கிற விமர்சனமும் விஜய் மீது எழுந்திருக்க. சரிடா, எங்கால வந்து பிறப்புக்கு எல்லாம் உயிருக்குன்னு சொல்லி சொன்னார். சரி, வள்ளுவருக்கு சில வைக்கலை, திருக்குறள் கொடுக்கல. மற்ற மதங்கிறது வந்து திருக்குறளுங்கிறது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அதை புரிஞ்சிக்க. இந்து மதத்துக்கு மட்டும் தான் கிடையாது, அது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அது உலக பொதுமுறை, உலகத்துக்கே இவ்வளோ பொதுமுறை. அதனால தான் அவர் வந்து அதை வச்சுருக்காரு. மதங்கிறது அவங்க பிரிச்சுக்கிட்டது. இஸ்லாம் மதம், கிறிஸ்டின் மதம், இந்து மதங்கிறது அவங்கவுங்க விருப்பப்பட்டு அவங்களாம் ஏற்றுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டது. அதனால் அந்தந்த மதத்துக்கு உண்டான புனித நூலை வந்து கொடுத்துருக்காரு. திருக்குறளுங்கிறது உலக பொதுமுறை. இந்த ஒரு பொது அறிவு கூட உனக்கு இல்லாமல் நீ பாட்டுக்கும் பேசிகிட்டு இருக்க. சரி, நீங்கள் தான் வந்து தமிழ்னு சொல்லி தமிழ் தேசியம்னு சொல்லி அவனு கட்சி பற்றி பேசிட்டீங்களே. என்றைக்காச்சும் ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து திருவள்ளுவர் படத்தை வச்சுருக்கீங்களா? இல்லை திருக்குறளை காமிச்சிருக்கீங்களா? ஒரு கட் அவுட் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் இதை பற்றி நீங்கள் எதுவும் வைக்கலை. நீங்கள் வைக்காமல் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. கிறுக்குத்தனமாக நீ பேசிட்டு உட்காந்துருந்தா உன்னை பார்த்துட்டு நாங்கள்லாம் கேட்டுட்டு உட்காந்துருப்போமா? ஏண்டா பரதேசி பையன், நான் ரசிகரை பார்த்து நீ தாண்டா பரதேசி பைய. இந்த மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு பாரு. உங்கள் கட்சியிலேருந்து
விலைக்கு வரவங்களை வந்து ஐடி கார்டை காமிக்க சொல்லுங்கன்னு சொல்லி உங்கள் தலைவர் கேட்டார்ல, கட்சியில் அந்த விலை வந்து ஐடி கார்டை காமிக்கிறாங்க பாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேலும் சில நிர்வாகிகள் விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளது அக்கட்சியினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பார்த்துட்டியா? நீனு பார்த்துக்குவோம், தலைவருக்கும் காமி, ஐடி கார்டே காமிக்கிறாங்க. இது போதுமா? இன்னும் நிறையா வரும். இது தேனி மாவட்டம், இன்னும் வரிசையாக ஏகப்பட்ட மாவட்டத்தில் விளம்பரம் இல்லாமல் சேர்த்துட்ருக்காங்க. 2026 கூட நீங்கள் வாசோட்ட ஆயிடுவீங்க. அதோட சோழி முடிஞ்சிடும். நீ அந்த சேனலை வச்சுக்கிட்டு இப்படியே ஆளாளுக்கு ஏதாச்சும் ஒன்று அவதூறு பேசிக்கிட்டு அவன் இதை பிடிச்சி அமுக்கினா இவன் இதை பிடிச்சி அமுக்கினா உன் தலைவரை பிடிச்சி செஞ்ச லீலைகளை நீ வீடியோ போட்டு உன் சேனலில் போட்டாலே ஏகப்பட்ட வியூஸ் போகும். அதை செய். உன் தலைவரையும் உட்கார வச்சு விஜயலட்சுமியும் உட்கார வச்சு ஒரு பேட்டி எடு. பயங்கரமாக வியூஸ் போகும், மில்லியனர்களில் போகும். அந்த வியூஸில் அந்த பேட்டியில் கூட விஜயலட்சுமி எந்திரிச்சு செருப்பை கழட்டி அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக செருப்பு இருப்பெல்லாம் இல்லாமல் வந்து பேட்டி எடு. ஏன்னா ஆளை பாரு ஆளை. நீலாம் ஒரு ஆளுன்னு எங்களை பார்த்து பஞ்ச பரதேசி பயங்கர பஞ்ச பரதேசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.